வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவை துணை. ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு பட்டாடை தேவையா என்ற தலைப்பில் சிந்திக்கின்றோம். சுவாமிஜி அவர்கிட்ட அன்பர்கள் அவங்க அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. உலக சமாதான திட்டத்தில் அந்த புத்தகத்தில் அந்த பட்டு எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சுவாமிஜி எழுதியிருந்தாங்க. அதை படித்து விட்டு சில அன்பர்கள் பட்டு அணிவதையே தவிர்த்து விட்டேன் சுவாமிஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சுவாமிஜி அதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாரும் ஆர்வமாக கேட்போமா? வாழ்க வளமுடன். அந்த முறையில் நாம் பிறருக்கு என்ன செய்கிறோமோ அந்த செயலுக்கு தகுந்தவாறு விளைவு உண்டாகும். ஒருவருக்கு பட்டு உடுத்திட்டு வந்தாரு, அவர் பாடுறாரு. என்ன பாடுறாரு? வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லைய நல்லேன், சூழால் இளமை துறக்க வல்லைய நல்லேன்னுட்டு ஒரு ரொம்ப உருக்கமா பாடுறார். அப்பா எனக்கு அதை கொடு, இதை கொடு. அவர் கட்டி இருக்கிறதா சுத்த பட்டு, மேல ஒண்ணு போட்டிருக்காரு, கீழே கட்டிட்டு இருக்காரு. அப்ப நான் கேட்டேன், நீ என்ன யார கேட்கிற? கடவுளை கேட்கிற. என்ன கேட்கிற? எனக்கு எல்லாம் வேணும்னு கேட்கிற. ஆமா, இந்த கடவுளால உற்பத்தி பண்ணப்பட்டதான புழுக்கள் கூட. ஆமா, அந்த புழுவில இருந்து அது துப்புற எச்சில் தான் பட்டுன்றது தெரியுமா? தெரியும். அது கூடு கட்டியது. கூடு கட்டிட்டு எப்போ அதுக்கு ரெக்க வருதா அப்ப மேல பொத்தல் பண்ணிட்டு ஓடிடும். அதுதான் பட்டாம்பூச்சி. அப்போ நாம் என்ன பண்றோம்? பட்டு வேணும்னுட்டு அந்த கூடுகள் 1000 10,000 எடுத்து நல்லா கொதிக்க வெந்நீரை வச்சு போடும். உள்ள இருக்கக்கூடிய புழுவெல்லாம் செத்து போகும். அப்ப பட்டு எப்படி வந்ததுன்னு பார்த்தா, 1000 புழுக்கள் பதைக்க கொண்டெடுத்து பட்டு எனும் பாவக்குறிப்பை உணர்த்தி சொல்லாயிரம் கோர்த்து துதிபாடி சிவனை வேண்ட சொல்லங்கே செயலங்கே. இங்க நாம் செய்யறது பதைக்க கொண்டெடுக்கிறோம். இத உலக சமாதானத்தில் எழுதி விளக்கியிருக்க சில அம்மையார்கள் நான் சொல்ல கேள்விப்பட்டேன். அதை படிச்ச பிறகுங்க அந்த புத்தகத்தை அப்படியே வச்சுட்டு நான் போய் உள்ள எல்லா பட்டையும் அடுக்க வச்சுட்டேன். அதுல இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். அதை 1 2 ஏதாயில முன்ன இறங்குமே கட்டலாமேன்னு பார்த்தா, ஒரு நாள் ரொம்ப அழகான பட்டு கட்டி பார்த்தேன். எனக்கு இந்த புழுக்களுடைய நினைவு வந்துடுது. உடல்லாம் புழுக்கள் மேயற மாதிரி அப்படியே அவருக்கு போட்டு வேற துணி கட்டியாச்சு. அதான் உண்மை. நாம் ஏன் கஷ்டப்படுறோம் அண்ணா? எத்தனை ஜீவன்களை வதைக்கிறோம், எத்தனை மனிதனை துன்புறுத்துறோம். எல்லாம் நமக்கு துன்பமாக வரும். இன்று முதல் கொண்டு வச்சுக்கோ, யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்புறுத்த மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் இயன்ற உதவி செய்வேன். 2 எண்ணங்களை மனதில் போட்டுங்க. இதுக்கு தக்கவாறு நடத்துறதாக ஒரு 4 நாள் பழகினா போகும். அப்புறம் அதுவே பண்பாடாக பாரு. யாருக்கும் துன்பம் செய்யாத ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறருக்கு வர்ற துன்பத்தையும் துடைக்கிறதுன்னு இருந்தா உலகம் எப்படி இருக்கும்?
அமைதியா இருக்கும், எல்லார் வாழும் நல்லா இருக்கும். ஏன் அதை செய்யக்கூடாது? தெரியாதா? தெரியுது எல்லாருக்கும். தெரிந்து கூட குற்றம் செய்யறோம், தப்பு செய்யறோம். ஏன் செய்யறோம்? என்னப்பா உனக்கு தெரியுமா? அது தெரியும், ஏன் பின்ன செய்யறதில்லை? நல்லதெல்லாம் அவன் செய்யட்டும். இப்படி நல்லது என்றது எழுதி வச்சிருந்தாலும் கூட அவன் செய்யட்டும்னு நினைக்கிறமே தவிர நான் செய்யறோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டுடும். அன்னையில இருந்து யாருக்கும் இந்த ரெண்டே வார்த்தையை வச்சுங்க, யாருக்கும் மனதுக்கும் உடலுக்கும் துன்பம் செய்ய மாட்டேன். என்னால் முடிந்த வரையில பிறருக்கு உதவி செய்து கொண்டு வாழ்வேன். அமைதியா வாழலாம், இன்பமாக வாழலாம்,